இன்றைக்கி நம்ம மசாலா சப்பாத்தி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், டொமேட்டோ பேஸ்ட், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச சப்பாத்தி. இது லெஃப்ட் ஓவர் சப்பாத்திங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விடணும். அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடணும். சப்பாத்தி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இட்லி உப்புமாலாம் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இதுவும். ரொம்ப ஈஸியான டிஷ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா சப்பாத்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போது சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.